காமாட்சி அம்மையும் வணங்கியதையும் தன்னுடைய திருத்தல யாத்திரை பற்றியும் கூறுகிறார். சில காலம் சென்று வாகீச பெருமான் தொண்டை நன்னாட்டை அடைந்து செய்யாற்றங்கரையிலே செல்கிறார். திருவோற்றூர் என்றது அந்த தலம். அந்த திருத்தலத்தை அடைகிறார். தேவர்களும் முனிவர்களும் ஒத்துழைத்த அந்த தலத்திலே அடியார்கள் அவரை வரவேற்கின்றார்கள். அங்கு ஒரு தொண்டர் பிள்ளை அவர்களது திருவடி பணிந்து, என்னுடைய நிலத்திலே உள்ள பனை காய்ப்பதில்லை, அது ஆண் பனை, இந்த ஆண் பனை காய்க்காது, வேண்டுமென்றால் உம்மால், சைவரான உம்மால் இது முடியும் என்றால் இந்த ஆண் பனையை காய்க்கச் சொல்லுங்கள் என்று என்னை கேலி செய்கிறார்கள் என்று வருந்துகிறார். நிலைமையை நன்கு நோக்கி அன்பு கொண்டு உடனே எழுந்து எம்பெருமான் திருக்கோவிலுக்கு சென்று திருப்பதிகம் பாடுகிறார். அப்பொழுது பாடிய திருவோத்தூர் பதிகம்தான் ஊர்த்தேந்தாயன. ஊர்த்தேந்தாயன கொண்டு நின் பொன்னடி ஏத்தாதாரில்லை எண்ணுங்கால் போத்தூர் மேய பொழிமழுவாள் அங்கை கூத்தீரும் குணங்களே குறும்பை ஆண்பனை இங்குலையோத்தூர் அரும்பு கொன்றை அடிகளை பெரும்புகலியுள் ஞான சம்பந்தல் பெரும்புகலியுள் ஞான சம்பந்தல் சொல் விரும்புவார் வினை வீடே பெரும்புகலியுள் ஞான சம்பந்தல் சொல் விரும்புவார் வினை வீடே. ஆக இந்த பதிகம் பாடியவுடன் அந்த ஆண் பனைகள் எல்லாம் பெண் பனைகளாக மாறி குலைகளை ஈர்க்கச் செய்கிறது. அதனை கண்டு கேலி செய்த அந்த சமணர்கள் எல்லாம் மனம் நொந்து போகிறார்கள். அது மட்டுமல்ல, சிவனை ஏசி பேசிய சமணர்கள் எல்லாம் இந்த அற்புதத்தை கண்டு, எப்படி இந்த ஆண் பனைகள் அனைத்தும் பெண் பனைகளாக மாறி குலை குலையாக பனம் பழங்கள் காய்த்து தொங்கிய அந்த அற்புதத்தை கண்டு சமண மதத்தையே உதறிவிட்டு சைவர்களாக மாறுகிறார்கள். ஆக திருவூத்திலிருந்து கிளம்பி திருக்காலத்தி செல்கிறார். காலத்தி மலையை கண்டவுடனே சிவகையிலிருந்து இறங்கி கண்ணப்ப நாயனாரின் திருத்தொண்டை செய்த பெரிய அன்பை விழுந்து பாடுகிறார். அந்த திரு இடத்தை பலமுறை பணிந்து கும்பிட்டு கண்ணப்பரை தன்னுடைய கண்ணால் கண்டு மகிழ்ந்து தொழுகிறார். பின்னர் மலையை விட்டு இறங்கிவிட்டு அங்குள்ள ஒரு திருமணங்களிலே தங்குகிறார். காலத்தியப்பனை தரிசித்துக் கொண்டு அங்கு எழுந்தருளுகிறார். பிறகு அங்கிருந்து புறப்பட்டு திருக்கச்சியம்பதியிலே உள்ள இறைவரை வணங்க வேண்டும் என்ற ஒரு விருப்பம் எழுகிறது. உடனே அவர் தகப்பனார் வருவதாக இருக்கிறார். நீங்கள் சிவ வேள்விகள் செய்து கொண்டு இந்த கழுமல இறைவனை கைதொழுது கொண்டு இருங்கள் என்று கூறிவிட்டு தொண்டை நன்னாட்டை நோக்கி செல்கிறார். திருக்கச்சி ஏகம்பத்தை அடைகிறார். ஏகாம்பரநாதரை மண்மிசை வீழ்ந்து பணிந்தெழுகிறார். பன்முறை வணங்கி பன்முறைகள் பாடி பரவுகிறார். சில காலம் திருக்கச்சியிலே தங்கியிருக்கிறார். பிறகு திருவாலங்காட்டுக்கு அருகே செல்கிறார். அந்த திருத்தலம் யாருடைய திருத்தலம்? காரைக்கால் அம்மையாரனுடைய தலம் அல்லவா? ஞானசம்பந்தர் தமது காலால் அந்த தலத்தை மிதிக்க அஞ்சி அதற்கு அருகே உள்ள ஒரு ஊரிலே இரவு தங்குகிறார். திரு ஆலங்காட்டில் எழுந்தருளிய நீலகண்ட பெருமான் நடு இரவில் திருஞான சம்பந்த பெருமானின் கனவிலே தோன்றி நம்மை பாடுவதற்கு மறைந்தனையோ என அருளி செய்ய உடனே பிள்ளையார் விழித்தெழுந்து இறைவனுடைய இன்னொருளை துதித்து பாடுவார். துஞ்ச வருவாரும் தொழுவிப்பாரும் வழுவி போய் நெஞ்சம் புகுந்தென்ன நினைவிப்பார் முனைய நட்பாய் வஞ்சப்படுத்தொருத்தி வாணாள் கொள்ளும் வகை கேட்டு அஞ்சும் பழையனூர் ஆலம் காட்டும் அடிகளே என்று கூற இரவில் நடந்த இந்த அற்புதத்தை கூறுகிறார். அதற்கு பிறகு அங்கிருந்து திருவொற்றியூரை அடைகிறார். அங்கு எழுந்தருளிய பெருமானின்
கண்ணாரக் கண்டு தலையாரக் கும்பிட்டு வாயாரப் பாடி நெஞ்சார நினைந்து பதிகம் கூறி எழுந்தருளுகிறார். திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் திருவொற்றியூரிலே இருக்கிறார். அருகே உள்ள திருத்தலம்தான் திருமயிலாப்பூர். அங்கு வணிகர்குல தோன்றலாக சிவனேசன் செட்டியார் இருக்கிறார். பெரு வணிகர் திருஞான சம்பந்த பெருமானை பார்த்து தன்னுடைய மகளை அவருக்கு திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலே மகளை வளர்க்கிறார். அந்த அருமை மகளின் பெயர் பூம்பாவை. அத்திருமகள் ஒரு அழகின் சிகரம், நல்ல இறை உணர்வும் சைவத்தின் பிடிப்பும் கொண்டு வளர்பவள். அந்த பூம்பாவை ஒரு நாள் கன்னிமாடத்திலே இருந்த தன்னுடைய சேடி பெண்களுடன் சென்று மலர் பறிக்கிறார். ஒரு பாம்பு அவரை தீண்டி விடுகிறது. அந்த கொடிய நாகத்தின் விஷத்தால் அவர் இறந்து விடுகிறார். அதனை கண்டு நெஞ்சு பொறுக்காத சிவனேசன் செட்டியார், அம்மா ஆருயிர் கனியே, உன்னை என்னால் மறக்க முடியவில்லையே, உன்னை நான் எனக்காக வளர்க்கவில்லையே, திருஞான சம்பந்த பெருமானுக்காக வளர்க்கின்றேனே என்று கூறி பூம்பாவையின் உயிர் துறந்த அந்த உடம்பை சுட்டு எலும்பையும் சாம்பலையும் ஒரு குடத்திலே நிரப்புகிறார். கன்னி மாடத்திலே ஒரு பீடத்திலே அதனை வைத்து அவளுடைய பொன்னையும் மணிகலன்களையும் பட்டுடைகளையும் சாத்தி திருஞான சம்பந்தருக்கு உடைமை என்று வைத்துக் கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கும் இந்த காலத்திலே திருஞான சம்பந்த பெருமான் இந்த செய்தியை அறிந்து வருகிறார். அடியார்கள் பலர் புடசூழ சிவனேசர் ஒற்றியூரை நோக்கி சென்று அங்கே இருக்கும் பெருமானை திருமயிலைக்கு வரும்படி அழைக்கிறார். பிறகு அவர் பெருமையை அருகிலுள்ளோர் சொல்ல கேட்ட மகிழ்ந்து திருமயிலாப்பூருக்கு செல்கிறார். கோயிலை வலம் வந்து கபாலீஸ்வரரையும் கற்பகவல்லியும் பன்முறை பணிந்து கோவிலுக்கு திருமதிர்புறம் வந்தருளுகிறார். சிவனேசரை நோக்கி, உலகமறியாத உமது புதல்வியின் எலும்பு நிறைந்த குடத்தினை கொண்டு வாருங்கள் என்று கூறுகிறார். சிவனேசரோ உடனே தனது மாளிகைக்கு சென்று கன்னிமாடத்தில் வைத்துள்ள அக்குடத்தினை முத்துக்கள் பதித்த மூடுபல்லக்கில் வைத்து இளஞ்செடியர் சூழ கொண்டு வந்து கொடுக்கிறார். பிள்ளையார் திருமுன்பு வைத்து வணங்குகிறார். மயிலாப்பூரில் வாழ்பவர்களும் சுற்றுப்புறத்தில் இருப்பவர்களும் புற சமயத்தார்கள் கூட நெருங்கி வந்து அது என்ன நடக்கின்றது என்று பார்க்கிறார்கள். இவ்வுலகிலுள்ளோர் எலும்பினை நன்மையாகும்படி செய்து நலம் பெறும் தன்மையும் விளக்க, ஏ பூம்பாவையே என்று விളിக்கிறார். முதற் பதிகம் பாடப்படுகிறது. முதற் பாடல் பாடியதுமே பூம்பாவை உருவம் பெறுகிறார். 8 பாடல்கள் பாடியதும் 12 ஆண்டு வளர்ந்த அளவினை எய்துகிறார். பொருள் நிச்சயமில்லாத சமணர்கள் இது ஏற்றதல்ல என்று கூறுவார்கள் என்ற கருத்துடைய 10வது பாடலிலே பாடியதும் பூம்பாவை அழகு மகளாக குடத்து நின்று தாமரை கோயில் திருமகள் போல தோன்றி அழகுடன் வருகிறார். அது கண்டு அனைவரும் அதிசயிக்கின்றனர். அடியார்கள் அரஹர என அலைகடல் போல ஆரவாரம் செய்கின்றனர். தேவர்களும் முனிவர்களும் திருவருளின் திறத்தை நோக்கி பூ மழை பொழிகிறார்கள். எல்லாருமே எம்பிரானின் கருணையை நினைந்து மண்மிசை வீழ்ந்து வணங்குகிறார்கள். சமணர்களோ தளர்ந்து வீழ்கிறார்கள். மனப்பு மிக்க தன் அழகு மகளைக் கண்ட சிவனேசன் செட்டியார் கபாலீஸ்வரை தொழுது திருஞான சம்பந்த பெருமானின் பொன்னடியை பணிகிறார். பெருமான், சிவனேசம் பிள்ளையாரோ, இந்த அருமை மகள் உமக்காக வளர்க்கப்பட்டவள், நீங்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று கூற, பிள்ளையாரோ, சிவனேசன் செட்டியாரே, நீர் பெற்ற பெண் பாம்பினால் இறந்து விட்டாள். ஆக சிவபெருமான் கருணையினால் தோற்றுவிக்கப்பட்டவள். ஆக இது உன்னுடைய சொத்து அல்ல என்று அருளி செய்தார். என்னால் உருவாக்கப்பட்டவள். இப்பொழுது இவளுக்கு உயிர் கொடுத்தவள் நான் என்பதால் இனிமேல் நான் அவளை திருமணம் செய்து கொள்ள முடியாது என்று கூறி அந்த சொல்லை கேட்டு மயங்கி அவரது திருவடியிலே விழுந்து எழுகிறார். சிவனேசன் செட்டியார் தன் திருமகளை வேறு ஒருவருக்கு மணம் செய்து கொடுக்க இசையாமல் அவளை கன்னி மாடத்திலே வைத்து விடுகிறார். பூம்பாவை தவத்தை செய்து சிவத்தை சார்கிறாள். இதற்கிடையிலே திருமயிலாப்பூரிலே பல காலம் தங்கிவிட்டு பல்வேறு தலங்களுக்கு செல்கிறார். மதுரை சென்று ஆலவாய் அப்பனை வணங்கும் விருப்பத்துடன் செல்கிறார். பிள்ளையார் சீர்காழி நோக்கி செல்கிறார். வழியிலே பதிகங்களால் இறைவனை பாடி சீர்காழி வந்தடைகிறார். உடலும் உள்ளமும் உருக சென்று தன்னை ஆளும் அம்மை அப்பனான தோணியப்பரை தொழுது பாடுகின்றார். பலமுறை இறைவனை வணங்கி வணங்கி பணிந்து தனியாத அன்புடனும் காதலுடனும் புறப்பட்டு தன்னுடைய மாளிகைக்கு செல்கிறார். சீர்காழியிலே சில காலம் தங்கியிருக்கிறார். பிறகு அங்கிருந்து சென்று இனிய தண்ட தமிழ் மாலை சாத்தி குளம் குளிர்ந்து திருத்தில்லை சார்கிறார். அடியவர்களை எதிர்கொண்டு உபசரிக்கிறார். தில்லையின் எல்லையை வணங்கி தனியா காதலுடன் மணிமன்றத்துள்
தனி நடம் புரியும் கனியமுதைக் கண்டு நனி மகிழ் கொண்டு போற்றுகின்றார். காலந்தோறும் கனக சபாபதியை வணங்கிக் கொண்டு அங்கே தங்கியிருக்கிறார். இதற்கிடையே சிவபாத ஹிருதயரும் சீர்காழியிலே வாழும் அந்தணர்களும் அடியார்களும் சிதம்பரம் நோக்கி பிள்ளையார் வருவதை கேட்டு அவரை வணங்கி தொழுது அவர்களுக்கு திருமண வயது வந்துவிட்டதால் திருமணம் செய்து கொள்ளச் சொல்கின்றார்கள். திருமறை முறைப்படி வேள்விகள் பல புரிவதற்கு ஒரு கன்னியை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார். பாச தொடர்பு நீங்கிய ஐயனோ அதற்காக இசையாமல் அது கூடாது என்று மொழிந்தருளுகிறார். சுற்றத்தார்கள் அவரை விடவில்லை. வேத விதி உலகில் நிலைபெற செய்ய வந்தீர், ஆதலின் அறுதொழிலில் ஒன்றாகிய திருமணத்தை நீர் செய்யத்தான் வேண்டும் என்று விண்ணப்பிக்கிறார்கள். பிறகு தந்தையாரான சிவபாத ஹிருதயரும் ஏனைய சுற்றத்தார்களும் அதற்கு அவர் இசைய இன்புறுகின்றனர். திருமண நல்லூரிலே வாழ்கின்ற நம்பாண்டார் நம்பி என்ற திருமகனாரின் புதல்வியை மனம் பேச எண்ணுகிறார்கள். அவருடைய பெயர் தோர்த்த பூரணாம்பிகை என்ற சொக்கியார். ஆக ஒரு நல்ல நாளிலே அவர்களுடைய திருமணம் நிச்சயிக்கப்படுகிறது. திருமண ஓலை பெற்ற நம்பிகள் திருநல்லூரிலே எங்கும் முத்து பந்தரிட்டு தோரணங்கள் நாட்டி பூமாலைகளை தொங்கவிட்டு 8 திசையிலும் உள்ள அடியவர்கள் அளவிலா மகிழ்ச்சியுடனும் அங்கு வருகிறார்கள். வேத ஒலி மங்கள ஒளி முழங்குகிறது. திருமண நாளின் முன்னாக நகரை வலம் வந்து அனைவருக்கும் அருள் வழங்குகிறார். திருமண நாள் அன்று திருஞான சம்பந்த பெருமான் திருத்தோணியப்பரை தொழுது மங்கள வாத்தியங்கள் முழங்க வேத ஒலி முழங்க அடியார்களின் ஹரஹர என்ற ஒலி உடன் அனைவரும் உய்யும் பொருட்டு திருமணத்துக்கு தயாராகி வருகிறார். திருநல்லூர் பெருமணம் சேர்ந்தவுடன் அங்குள்ளோர் இவரை எதிர்கொண்டு வணங்குகிறார்கள். பிறகு திருக்கோயிலுக்குள்ளே செல்கிறார். இறைவனை போற்றி திருவருள் பெற்றார். அங்கே திருஞான சம்பந்த பெருமானுடைய திருக்கரத்தை தீண்டுவதற்காக தவம் செய்த கன்னிகையாக அலங்கரித்து அவருக்காக விற்றிருந்தார் சொக்கியார் என்ற தோத்திர பூரணாம்பிகை. அந்த மணப்பந்தலுக்கு வருகிறார் சம்பந்த பெருமான். முத்து உதானத்தின் கீழ் வருகிறார். மணக்கோலத்திலே திருஞான சம்பந்த பெருமானை கண்ட அனைவரும் மகிழ்ந்தனர். நம்பியாண்டார் நம்பிகளோ என் குலக் கொழுந்தையே உங்களுக்கு தந்தேன் என்று கூறி தாரை வார்த்து கொடுக்கிறார். மணப்பெண்ணின் கழுத்திலே திருமாங்கல்யம் அணிவிக்கிறார். பிறகு மலர் கரம் பற்றி தீயை வலம் வருகிறார். உடனே மனைவியுடன் கோயிலுக்கு செல்கிறார். மணப்பந்தலில் கூடியிருந்த அனைவரும் தம்பதிகளை பின்பற்றி கோயிலுக்கு செல்கின்றார்கள். சம்பந்தர் இறைவனை துதித்து கலூர் பெருமணம் என்றும் தொடங்கும் பதிகத்தை பாடினார். உன் திருவடியை அடையும் தருணம் வந்துவிட்டது, என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று நெக்குருக வேண்டி நிற்கிறார். அப்பொழுது சிவனின் குரல் அசரீரியாக ஒலிக்கிறது. என் அன்புடை பிள்ளையே, உன் விருப்பப்படி இன்று நீ என்னை வந்து அடையலாம். இப்போது ஒரு பெரும் சோதி தோன்றும், அதில் ஒரு திருவாயிலும் காணப்படும். நீ உன் அன்பர்களுடன் அந்த வாயிலின் வழியே வந்து எம்மை அடைவீர்களாக என்று கூற, அடுத்த கணம் கோயிலிலே ஜோதி மயமாக திகழ்ந்தது. அதில் வாயிலும் தெரிந்தது. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி என்னும் பதிகத்தை பாடியபடி மனைவியின் கையை பற்றிக் கொண்டு ஜோதியிலே உள்ள அந்த வாயிலில் நுழைந்தார். பிறவி பிணியினின்று விடுபட விரும்புவோர் என்னை தொடர்ந்து இந்த ஜோதிக்குள்ளே வாருங்கள் என்று அனைவருக்கும் விடுப்பு விடுத்தார். தந்தை சிவபாத ஹிருதயர், மாமனார் நம்பியாண்டார் நம்பிகள், அடியார்களான திருநீலநக்கர், முருகநாயனார், திருநீலகண்ட யாழ்ப்பாணர் ஆகியோர் தன் மனைவிமார்களுடன் திருஞான சம்பந்தப் பெருமானை தொடர்ந்து அந்த ஜோதியின் உள்ளே புகுந்து சிவத்துடன் ஒன்றுகின்றனர். உடனே ஜோதி மறைகிறது. கோயில் பழைய நிலை அடைகிறது. திருஞான சம்பந்தர் ஜோதியிலே கலந்தது தன்னுடைய 12வது வயதில். 3 வயதிலிருந்து 12 வயதுக்குள் அவர் செய்த அற்புதங்கள் தான் எத்தனை எத்தனை. திருஞான சம்பந்த பெருமானின் காலத்திற்கு பிறகு, திருஞான சம்பந்த பெருமானின் காலம் கிபி 7ஆம் நூற்றாண்டின் இடைப்பகுதி. இவர் இந்த உலகிலே 13 ஆண்டுகள் வாழ்ந்தவர். இவர் 4 வகை நெறிகளுள் கிரியை நெறியை ஒரு எடுத்துக்காட்டாக கொண்டு வாழ்ந்தவர். இறைவனை தந்தையாகவும் தம்மை பிள்ளையாகவும் கொண்டு வழிபட்டு உய்தி பெற்றவர். இவர் சிவசோதியுள் புகுந்து சிவத்துடன் ஒன்றான நன்னாள் வைகாசி மாத மூல நட்சத்திரம். அதுதான் இவரது குரு பூஜை. அந்த
அடியாரின் பாதகமலங்களை வணங்கி மகிழ்வோமாக. திருஞான சம்பந்தர் வலமிருந்த இடமாக சீர்காழி பிரம்மதீர்த்த குளக்கரையிலே தந்தையார் சிவபாத ஹிருதயர் உமையம்மையை அளித்த சிவ ஞானப்பாலை பருகிய நிலையிலே பொற்கிண்ணத்துடன் தோன்றிய பிள்ளையை நோக்கி, நீ யார் கொடுத்த எச்சிப்பாலை சாப்பிட்டாய்? உனக்கு இதை கொடுத்தவரை காண்க என்று தன் கையிலே உள்ள சிறு குச்சியினை எடுத்து அடிக்க ஓங்கும் நிலை. சிறு குழந்தை திருப்பதிகம் பாடி தன் முன் விடையின் மேல் தோன்றிய அம்மையப்பரை தந்தையாருக்கு தன்னுடைய பிஞ்சு விரலால் சுட்டிக்காட்டும் நிலை. வம்பராவரிவண்டு மணம் நார மலரும் மதுமலர் கொன்றையான் அடியலார் பேண எம்பிரான் சம்பந்தன் அடியார்க்கு அடியேன் எம்பிரான் சம்பந்தன் அடியார்க்கும் அடியேன் அடியார்க்கும் அடியேன்